ஓம் சாந்தி. இன்றைய வரதானத்தில் பாபா வெற்றி மூர்த்திகளாக நம்ம மாறணும் அப்படின்னா நமக்கு 2 விசேஷ குணங்கள் தேவை. விசேஷ ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னா விசேஷ பண்புகள், விசேஷ தன்மைகள் வேணும் அப்படின்றார். அதாவது உலகத்துலேயும் நம்ம வெற்றி அடையணும் அல்லது ஒரு சாதனை செய்யணுன்னா சில திறமைகள் தேவைப்படுது. அதே போல் இங்கேயும் சேவையில் நம்ம வெற்றி அடையணும், ஃபாஸ்ட்டாக சேவை செய்யணும், ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா நமக்கு 2 விசேஷ தன்மைகள் வேணும், சிறப்பம்சங்கள் வேணும். ஒன்று நான் நிமித்தம் நினச்சிட்டு தான் நம்ம சேவை செய்யணும், செய்விக்கிறவர் பாபா, நான் ஒரு கருவி தான் அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது நமக்கு என்ன ஒரு விசேஷ தன்மை இருக்கணும்னா பணிவு. இதுதான் ரொம்ப வெற்றிக்கு ஆதாரமாக இருக்குது. வெற்றியினுடைய அடிப்படையே இந்த பண்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உலகத்துலேயும் சொல்லுவாங்க, டேலண்ட் மேக்ஸ் யூ சக்ஸஸ்ஃபுல். அதாவது ஒரு மனிதன் நல்லா வெற்றி அடையணும், எந்த துறையிலையும் வெற்றி அடையணும் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது தனி திறமைகள் வேணும். அப்போ திறமைகள் இருந்தால் ஒரு மனிதனால் வெற்றி அடைய முடியும். ஆனால் வேல்யூஸ் கீப்ஸ் யூ சக்ஸஸ்ஃபுல். ஆனால் பண்புகள் இருந்தால்தான் அந்த வெற்றியை நம்ம தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாம் கூட சேவை செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா பணிவுன்ற குணம் மிகவும் அவசியம். இப்போ பாருங்களேன், திறமை வந்த உடனேயே ஒரு மனிதனுக்கு என்ன ஆகிடும்னா அகங்காரமும் வந்துடும். நான் எவ்வளோ பலசாலி தெரியுமா, நான் எவ்வளோ திறமைசாலி தெரியுமா, நான் எவ்வளோ நல்லா பாடுறேன், அல்லது எனக்கு எவ்வளோ நல்லா இந்த வேலையை செய்கிறேன், என்னை போல் யாரும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு அகம்பாவம் அவருக்கு வந்துடும். எப்போ நமக்கு அந்த அகங்காரம் வருதோ உடனே நாம் தோல்வி அடைவோம், அதிலேருந்து கீழே விழுந்துருவோம். அதனால தான் பாபா பணிவுன்ற குணம் நமக்கு ரொம்ப அவசியம்னு சொல்கிறார். இப்போ ராமாயணத்தில் இதை பற்றி ஒரு இடத்துல அழகாக நமக்கு புரிய வச்சுருக்காங்க. தசரதர் எல்லாருக்கும் தெரியும் தசரதர் யார். அந்த தசரதருக்கு எப்போவுமே நல்ல ஒரு திறமை இருந்ததா. என்ன திறமை அப்படின்னா வில் வித்தையில் அவர் கை தேர்ந்தவர். அப்படின்னா பார்க்காமலேயே இந்த இந்த மிருகம்தான், இந்த விலங்கு தான் அப்படின்னு நினச்சி புரிஞ்சுக்கிட்டு அல்லது கண்டுபிடிச்சிட்டு அவர் அம்பு போடுவாரா. அந்த மாதிரி ரொம்ப புத்திசாலியாக இருந்தாரா. அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு முறை காட்டில் என்ன ஆகுதுன்னா யானை தான் தண்ணீர் குடிக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யானையினுடைய தண்ணீர் குடிக்கக்கூடிய சத்தம் இது விலங்கு கண்டிப்பாக இது யானையாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு அம்பு போடுவார். ஆனால் ஆக்சுவலி அங்கே யானை இருக்கார். ஒரு முனிவருடைய மகன் அவர் தண்ணி மூண்டிகிட்டே இருக்கிறாரு. அவருக்கு யானை தண்ணீர் குடிக்கிற சத்தமாக அது கேட்குது. அதனால அவர் யானைன்னு நினச்சிக்கிட்டு அம்பு போடுவார். ஆனால் அதை பார்த்தா ஒரு முனிவருடைய மகன். அந்த முனிவருடைய தந்தை வயதானவர், பார்வையற்றவர். அப்போ அவருக்கு இந்த செய்தி கேட்ட உடனேயே அவருடைய தந்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னுடைய மகனை நான் இழந்து அல்லது மகனை பிரிந்து நான் எப்படி துக்கப்பட்டுட்டு இருக்கிறேனோ அதுபோல் உன்னுடைய மகனை பிரிந்து நீயும் சாக போகிற அப்படின்னு சாபத்தை கொடுப்பார். அப்படின்னா பாருங்கள், தசரதர் வேணும்னே தவறு செய்யலை. ஆனால் அவருடைய திறமையில் அப்படி ஒரு அகங்காரம் அவருக்கு, நான் பார்க்காமலேயே அம்பு போடுவேன், இந்த விலங்கு தான் என்னால் பகுத்தறிய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்காமலே அம்பு போட்டார். அது எங்கேயோ போய் முடிஞ்சது. அதனால தான் அவரும் ராமனை பிரிஞ்சு அவர் மரணத்தை அடைஞ்சிட்டார். அப்படிலாம் நம்ம ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால தான் எவ்வளோதான் திறமை இருந்தாலும் நாம் சதா வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம வெற்றி அடையணுன்னா முதல்ல நமக்கு பணிவுன்றது இருக்கணும். அதாவது ஜப்பானில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி க்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி பண்ணுவாங்க, விஷ் பண்ணுவாங்க. ஒருத்தர் இப்படி விஷ் பண்ணும்போது அடுத்தவங்க எதிரில் இருக்கிறவங்க அதை விட அதிகமாக போ பண்ணுறாங்க. இவங்க அடுத்தது அதை விட அதிகமாக குடிஞ்சு அவருடைய மதிப்பை தெரியப்படுத்துவாங்க. இப்படி அந்த பணிவு அப்படின்றது குனியறதுல தான் இருக்குது. நாம் குனிஞ்சாதான் பிறரையும் குனிய வைக்க முடியும். அது ஒரு மதிப்பு கொடுக்குற விதமாக கூட இருக்குது. இப்போ தென்னை மரம் எடுத்துக்கோங்க. தென்னை மரம் நான் ரொம்ப ஹைட்டு, நான் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், நான் தான் ரொம்ப உயர வளர்கிறேன், என்னை போல் யாரும் வளர முடியாது அப்படின்னுலாம் அகங்காரத்தில் வளர்ந்துட்டே போச்சுன்னா
தென்னை மரத்தினுடைய நிழலுக்கு யாரும் ஒதுங்க மாட்டாங்க. தென்னந்தோப்பு வேற, ஆனால் தனி தென்னை மரத்துக்கு கீழே போய் யாரும் நிழலுக்கு ஒதுங்க மாட்டாங்க. அதுவே மாமரம் அப்படின்னா எல்லாம் பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது, பழங்கள் நிறைய இருக்குன்னா எல்லாரும் போய் அது மரத்துக்கு கீழே நிற்பாங்க, ஒதுங்குவாங்க. அதுபோல தான் நம்ம நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக நம்ம மாறணும் அப்படின்னா எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. அகங்காரம் இல்லாமல் குனியணும், இல்லை பணிவுன்றது வரணும். அப்போ எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. இதுதான் பாபாவனுடைய நோக்கம். சேவையில் எல்லாரும் அந்த ஆன்மீக கவர்ச்சியில் வரணும். நம்மக்கிட்ட வரணும்னா நமக்கு இந்த 2 விசேஷ தன்மைகள் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓம் சாந்தி.